வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஸ்போக்கன் ஹிந்தி. நம்ம இந்த வீடியோவில் ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் கேட்கக்கூடிய கோவிட் லெசன் தான் பார்க்க போகிறோம். கோவிட்-19 நமக்கு கோவிட்-19 பற்றி தெரியாதது ஒன்றும் இல்லை. ஸோ இந்த 2020லேருந்து 2022 வரையில் இருந்த எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இந்த கோவிட்னால் என்னென்ன நடந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு, எதனால் பரவுச்சு, நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், இது எல்லாமே நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதே தான் நம்ம இந்த எஸ்ஏல படிக்க போகிறோம். कोविड-19 सारांश। कभी कभी संसार में कोई महामारी अपना डरावना रूप दिखाती है. कभी कभी ना रैर अकेशनली எப்பயாவது சன்சார்மே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு டிசீஸ், மகாமாரி அப்படின்னா பேண்டமிக், ஏதாவது ஒரு பேண்டமிக் வந்து தன்னுடைய டராவ்னா அப்படின்னா ஒரு பயம், தன்னுடைய அந்த ஆட்டத்தை வந்து காட்டும். ரூப் திகாத்தி ஹே, தன்னுடைய வேலையை வந்து காட்டும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவிட்-19 வி ஐசிஹி எக் மகாமாரி ஹே. ஸோ கோவிட்-19 அப்படின்றது அப்படியான ஒரு பேண்டமிக் தான். இசே கொரோனா பி கஹா ஜாத்தா ஹே. இது என்னன்னு சொல்கிறாங்க? கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. கோவிட்-19 கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பி அப்படின்றது ஆல்சோ कोविड वायरस डिसीज 2019 इसी का संक्षिप्त रूप है कोविड-19. संक्षिप्त அப்படின்னா அதோடைய அந்த ஷார்ட் ஃபார்ம் தான் कोविड-19. यह ऐसी संक्रामक बीमारी है जिसे विश्व स्वास्थ्य संगठन ने महामारी घोषित किया है. ஸோ இந்த கோவிட்-19 அப்படின்றது ஒரு சங்க்ராமக் பிமாரி. சங்க்ராமக் அப்படின்னா ரொம்ப இது கண்டேஜியஸ், அதாவது ரொம்ப பரவக்கூடிய ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ சுவாஸ்திய சங்கடன் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. கொரோனா வைரஸ் ஜனித் ரோக் ஹே. இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது ஜனித் அப்படின்னா ஜென்ரேஷன், அதாவது ஒரு புதுசாக அதுவாக ஒரு உருவான ஒரு ரோகு. புதுசாக உருவாச்சுன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இல்லை, எப்பயோ ஒரு வருஷத்தில் எப்பயோ உருவானது, அது ஒரு ஜென்ரேஷன் வைஸ் ஒரு இதுலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜனித் ரோக். இஸ் ரோகி கி ஷுருவாத் ஜுகாம் எவன் காசி சே ஹோத்தி ஹே. ஸோ இந்த டிசீஸ் எப்படி வருது, எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஜுகாம் அப்படின்னா குளிர்னாலையும், காசி காஃப், ஸோ சளி பிடிச்சிக்கிறது, அப்புறம் இரும்புற காஃப். ஸோ நம்ம கொரோனா போய் தெரியும், யாருக்கா சளி பிடிச்சாலும் சரி, தும்புனாலும் சரி, இரும்புனாலும் நம்ம அவ்வளோ பயப்படுவோம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியலே வந்து அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜே. ஃபிர் ரோகி கே ஃபேஃபடே நஷ்ட் ஹோ ஜாத்தி ஹே. ரோகி அப்படின்னா பேஷண்ட்டு. ஸோ ரோகுனா டிசீஸு, ரோகினா டிசீஸில், அதாவது அந்த தொற்று ஏற்பட்ட மனிதர், சரிங்களா? ஸோ பேஷண்ட்டு அவங்களுடைய அந்த லங்ஸ், ஃபேஃபடே அப்படின்னா லங்ஸ் எல்லாமே என்ன ஆகிடுது, ரொம்ப நஷ்டம் ஆகுது அப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. கபி கபி ரோகி கி மிருத்யு பி ஹோ ஜாத்தி ஹே. கபி அக்கேஷ்னலி என்ன ஆகுது, அந்த பேஷண்ட் வந்து இறந்து கூட போயிடுறாங்க. மிருத்யுனா இறந்து போகிறது. ஸோ இறந்து கூட போயிடுறாங்க. ஸோ லங்ஸ் ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குளிர்னாலையும் காஃப்னாலையும் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் லங்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. சில சமயங்களில் சிலர் இறந்து கூட போயிடுறாங்க. கொரோனா கி உற்பத்தி பஹ்லே முர்கி மே ஹுயி தி. இந்த கொரோனாவுடைய உற்பத்தி ஃபஸ்ட்டு இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கோழியில் தான். முர்கி அப்படின்னா கோழி. ஃபிர் அந்நிய ஜான்வரோ மே ய ரோக் பாயா கயா. அதுக்கப்புறமா மற்ற அனிமல்ஸ்க்கு வந்து இது பரவுச்சு. 1960 மே ஏக் வியக்தி மன் பாயா கயா. 1960 ஒரு பர்சனுக்கு இது வருது. அதுக்கப்புறமா 2019 ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1960 வருது, அதோட 2019 चीन के वुहान शहर के लोगों में यह फैलने लगा और धीरे धीरे पूरी दुनिया में फैल गया. ஸோ 2019 சின் அப்படின்னா சைனா. ஸோ சைனாவில் இருக்க உஹான் அப்படின்ற ஒரு நகரத்தில் அங்கே இருக்க மக்களுக்கு பரவ ஆரம்பிக்குது. அப்புறமா கொஞ்சமாக தீரேனா கொஞ்சமாக பூரி துனியா எல்லா உலகத்துக்கும், அதாவது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பரவிடுச்சு. மகாமாரி கே சமய் ஹமே சத்தர்க்கு ரஹனா சாயே. ஸோ மகாமாரி இந்த பேண்டமிக் அப்போது நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சத்தர்க்கு அப்படின்னா அவேர்னஸ், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது. அத்தியந்த ஆவசியக்தா ஹோனே பர்ஹி. அத்தியந்த ஆவசியக்தானா ரொம்ப அவசியம், போயே ஆகணுன்ற அவசியம் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே பாஹர் ஜானா சாயே, வெளியே போகணும். பாஹர் ஜாத்தே சமய், வெளியே போகும் பொழுது ज़रूर मास्क पहनना चाहिए. ज़रूरना கண்டிப்பாக மாஸ்க்கு வியர் பண்ணியிருக்கணும். दूसरों से
6 फुट दूर रहना चाहिए. மற்றவங்க கிட்ட இருந்து 6 फीट डिस्टेंஸில் தான் நிற்கணும். बाहर से घर पहुंचने पर हाथों को साबुन से धोना चाहिए. बाहर से घरना வெளியே இருந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஹாத்தோங்கோ கைகளை சாபுன் அப்படின்னா சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். தோனா அப்படின்னா வாஷ் பண்ணணும். संक्रमित होने पर खुद को दूसरों से अलग रखना चाहिए. संक्रमिति அப்படின்னா நோய் தொற்று. நமக்கு நோய் வந்துருச்சு, இப்போ நமக்கு வந்து மற்றவங்ககிட்ட தான் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளே மற்றவங்ககிட்ட இருந்து நம்மளை தூரமாக ஐசோலேட் பண்ணி வச்சுக்கணும். अलग रखना தனியாக செப்பரேட்டாக இருக்கணும். वैक्सीन लगा लेना कोरोना से बचने का उत्तम उपाय है. वैक्सीन लगा लेना वैक्सीन போட்டுக்கிறது தான் இந்த கொரோனாலேருந்து தப்பிக்கிறதுக்கு முக்கிய வழி. பச்சனே அப்படின்னா எஸ்கேப்பு, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான முக்கிய வழியே வந்து அதுக்கான வேக்சின் நம்ம போட்டுக்கிறது தான். रोग प्रतिरोधात्मक क्षमता को मजबूत करना चाहिए. रोग प्रतिरोधात्मक क्षमता அப்படின்னா என்னென்னா ரெசிஸ்டிவ் கெப்பாசிட்டி, அந்த எதிர்ப்பாற்றலை அதிகரிச்சுக்கணும். நமக்கு அந்த இம்யூன் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தால் நமக்கு டிசீஸ் அவ்வளோ சீக்கிரம் வராது இல்லையா. ஸோ அதை வந்து நல்லா அதிகப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேஹாபியாஸ் யோகாபியாஸ் சே ய க்ஷம்தா பர்த்தி ஹை. தேஹாபியாஸ்னால் உடற்பயிற்சி, யோகாபியாஸ்னால் யோகா பயிற்சி. ஸோ எக்ஸசைஸு யோகா இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய இந்த ரெசிஸ்டிவ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காளிமிர்ச்சினா பெப்பரு, துளசி, லவங்குனா லவங்கம், நீம் அப்படின்னா இது வேப்பிலை, நிம்புனா லெமனு, ஆதி கே சேவன் சேபி பிரதிரோதாத்மக் க்ஷம்தா படுத்தி ஹை. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறதாலையும் நம்மளுடைய அந்த ரெசிஸ்டிவ் கெப்பாசிட்டி, அந்த இம்யூன் கெப்பாசிட்டி அதிகரிக்குது. படுத்தி ஹைனா அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்வச்சதா और सतर्कता ही कोरोना से बचने का सही उपाय है. ஸ்வச்சதானா க்ளீன்லினஸ், சத்தர்கத்தானா அதுக்கான அவேர்னஸ்ஸு. ஸோ சுத்தபத்தமாகவும் இருக்கணும், அதுக்கான எச்சரிக்கையும் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ இருந்துச்சு அப்படின்னா கொரோனாலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தான் கொரோனா லெசன். கோவிட் லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி. நமக்கு ஆல்ரெடி என்ன ப்ராக்டிக்கலாக நடந்துச்சோ அதை தான் நம்ம இந்த லெசனில் எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு, இது என்னன்னு சொல்கிறாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை வந்து கண்டேஜியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு ஏதோ கோழியில் வருது, அதுக்கப்புறம் சைனாவில் வருது, அப்புறம் நம்ம வந்து அந்த ஐசோலேட் பண்ணிக்கிறது, 6 ஃபீட் டிஸ்டன்ஸில் நிற்கிறது, அதுக்கப்புறமா வந்து என்னென்னலாம் சாப்பிடணும், மாஸ்க் போட்டுக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜென்ரலாக இதை எழுதினாலே நல்லா மார்க் வாங்கிடலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ, தன்யவாத்.